சித்திரவள்ளி அத்தியாயம் 5. சித்திரவள்ளி கிணற்றிலிருந்து நீர் சேந்தி கொண்டிருந்தாள். அவளுடைய நினைவெல்லாம் வேறு எங்கோ இருந்ததால் மெல்ல மெல்ல கயிற்றை பிடித்து குடத்தை மேலே தூக்கி கொண்டிருந்தாள். குடத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதோ இல்லையோ, அவள் தனது பலத்தை எல்லாம் கொடுத்து குனிந்து இழுப்பதை பார்த்தால் பெரும் பாத்திரத்தை கிணற்றுக்குள் போட்டு இழுப்பது போல தோன்றியது. கடந்த 2 நாட்களாக அவள் யாருடனும் கலகலப்பாக பேசுவதில்லை. தந்தை செய்து வைத்திருந்த முடிவு அவளை கலங்க வைத்தது. எலும்பிச்சை மரத்திலிருந்து ஒரு குருவி ஜிவ்வென்று பறந்து செல்லும். அவளுடைய அபிமான கன்றுக்குட்டி துள்ளி ஓடி வரும். சித்திரவள்ளி பெருமூச்சு விடுவாள். இப்படித்தானே கலகலப்புடன் நானும் இருந்தேன். என் இதய கண்ணாடி தெளிவாக இருந்ததே. ஏன் இப்படி மாற்றம்? ஏன் வந்தார் அவர்? சரி, அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் அவர் இதயத்துக்குள் புகுந்தேன்? அவர் உள்ளத்தில் நான் குடிபுகுந்து என் உள்ளத்திலிருந்து அவரை மாற்ற முடியாமல் நான் தவிப்பதை பார்த்து, உன் உடம்புக்கு என்ன சித்திரவள்ளி என்று பார்ப்பவர்கள் கேட்குமாறு ஆகிவிட்டதே. இப்படி நினைத்து கொண்டே தன்னை மறந்து கயிற்றை இழுத்ததால் கயிறு மேலே வருமா? இப்போதைக்கு குடம் நீருடன் வருமா? மற்றொரு கரம் துணைக்கு வந்தது. சித்திரவள்ளிக்கு உதவி செய்யும் வகையில் கயிற்றை வந்து பிடித்து கொண்டான் இளஞ்சென்னி. சித்திரவள்ளி திடுக்கிட்டாள். உதவி வேண்டாம் என்பதை விழியாலே அவனுக்கு தெரிவித்தாள். இளஞ்சென்னி அதை கவனிக்காதவன் போல கயிற்றை மளமளவென்று மேலே இழுத்தான். வெறும் குடம்தான் மேலே வந்தது. வெற்று குடத்தை இழுப்பதற்காகவா இப்படி பலம் கொண்டு இழுப்பது போல நீ நடித்தாய்? இளஞ்சென்னி கேட்டுவிட்டு சிரித்தான். உதவிக்கு நான் உன்னை அழைக்கவில்லையே என்று சீறினாள் சித்திரவள்ளி. கிணற்றில் விழுந்து விடுவது போல நீ மிகவும் குனிந்து பலம் கொண்ட மட்டும் இழுப்பது போல எனக்கு தொலைவிலிருந்து தோன்றியது. அதனால் உதவ வந்தேன். கிணற்றில் நான் விழுந்துவிட்டால் யாருக்கு என்ன வந்ததாம்? சித்திரவள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டு வெற்று குடத்தை இடுப்பில் வைத்து கொண்டாள். வேதனை நிறைந்த நெஞ்சத்திலிருந்து வெடித்து வந்தது சினம். ஏன் சித்திரவள்ளி, எனக்கு கவலை கிடையாதா? உனக்கு உதவ ஓடி வந்த என்னை உதாசீனப்படுத்துகிறாயே. என்னை பார்க்கும் பொழுது மட்டும் உனக்கு கோபம் வருகிறது. ஆனால் இளஞ்சென்னியின் குரலில் வேதனை மிளர்ந்தது. ஆனால் ஏன் நிறுத்திவிட்டாய்? வார்த்தையை முடித்துவிடு. நானும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. இப்பொழுது படையில் சேர்ந்தால் கூட எதிரிகளை நொடியில் வீழ்த்தும் சக்தி இருக்கிறது. போர் முறையும் எனக்கு தெரியும். ஆனால் என்னை கண்டால் மட்டும் நீ சிறு சிறுவென்று எப்பொழுதும் நடந்து கொள்கிறாய். நமது பழக்கம் இன்று நேற்றா? இளம் பருவத்திலிருந்து ஒன்றாக பழகவில்லையா? இப்பொழுது உலைக்கூடத்தை விட்டு அதிகமாக வெளிவர முடியவில்லை. பருவ எழிலில் பூத்து குலுங்கும் மலரை பார்த்து ரசிக்க கூட எனக்கு நேரமும் காலமும் வரவில்லை என்று இளஞ்சென்னி உருக்கமாக பேசினான். என்ன பேசுகிறாய் இளஞ்சென்னி? மது போதையில் பேசுவது போல இருக்கிறது உன் பேச்சு. நான் உன்னிடம் சிடுசிடுவென்று பழகுகிறேனா? அப்படியே நீ தவறாக நினைக்கிறாய். அதுதான் போகட்டும். நான் வேறு யாருடனாவது பேசுகிறேனா? சித்திரவள்ளியின் குரலில் கடுமை இருந்தது. இளஞ்சென்னி மெல்ல நகைத்தான். உன் முகத்தில் ஒவ்வொரு நொடியும் மாறும் உணர்ச்சி பிரதிபலிப்பை கண்டு எனக்கே வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு மாறுதலை எப்படி நீ கைவர பெற்றிருக்கிறாய்? உனக்கு இவ்வளவு அழகான முகத்தோற்றம் எப்படி வருகிறது? உனக்கு அவற்றையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அவனது புகழ்ச்சி பேச்சில் அவள் மயங்கி விடவில்லை. இப்பொழுது நீ எதற்காக இங்கே வந்தாய்? பேசுவது என்னவென்று தெரியாமல் பேசுகிறாய். எனக்கு வேலை இருக்கிறது. தந்தை குளிப்பதற்கு தொட்டியில் தண்ணீர் நிரப்பியாக வேண்டும். என்னை தனியே விட்டுவிட்டு தயவு செய்து போய்விடு என்று கூறினாள். அடடே, வெறும் குடத்தால் தண்ணீர் நிறைந்து விடுமா என்ன என்று சிரித்த இளஞ்சென்னி, சற்று முன்பு கேட்டாயே, நான் யாருடனாவது குதூகலமாக பேசுகிறேனா என்று. சொல்லட்டுமா? அந்த அந்நிய நாட்டவன் வந்தால் உன் முகம் புது மலர் போல ஆகிறதே. என்னை வெறுத்து அவனுடன் சிரித்து பழக என்னை விட அவனிடம் என்ன அழகு இருக்கிறது சித்திரவள்ளி? இதைத்தான் நான் நீண்ட நாட்களாக உன்னிடம் கேட்க துடித்தேன். சித்திரவள்ளிக்கு சிரிப்பு வந்தது. அதெல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னை கண்டால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே உன்னை என் சகோதரன் என்று எண்ணி பழகினேன். நீ வேறு விதமாக என்னை நினைத்து வந்திருப்பாய் என்று தெரிந்திருந்தால் எப்பொழுதோ தந்தையிடம் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பாய்? இளஞ்சென்னி திடுக்கிட்டு கேட்டான். என்ன சொல்லியிருப்பேனா? சீக்கிரமாக இந்த இளஞ்சென்னிக்கு உடனே கல்யாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லியிருப்பேன். இப்போது மட்டும் நாளாகிவிடவில்லை. நான் அப்பாவிடம் சொல்லி உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். சரிதானா என்றாள். ஆகா, நன்றாக சொல்லேன். உன் தகப்பனார் எனக்கு கல்யாணம் நிச்சயித்து தான் இருக்கிறார். பெண் யார் தெரியுமோ என்று அவன் கூறுவதற்குள் சித்திரவள்ளிக்கு கோபமாக வந்தது. அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை அவள் அறிவாள்.
2 நாட்களுக்கு முன்பே தந்தை கூறியதை இவன் உறுதிப்படுத்த போகிறான். அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. மறுமொழி ஏதும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக நடந்தாள். இளஞ்சென்னி அவள் செல்வதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தான். ஜெயசிம்மன் குறுக்கே புகாமல் இருந்தால் சித்திரவல்லி மனம் மாறியிருக்க மாட்டாள். இளஞ்சென்னிக்கு ஜெயசிம்மன் மீதும் கோபமாக வந்தது. அவனை வஞ்சம் தீர்த்து கொள்ளும் வேகம் உள்ளத்தில் எழுந்தது. சித்திரவல்லி வெறும் குடத்தை டன் என்று கீழே வைத்தாள். நான் ஜெயசிம்மனுடன் பழகுவது இளஞ்சென்னியின் மனதில் பொறாமையை விதைத்துவிட்டது. அவர் மீது நான் கொண்டுள்ள காதலை அவன் ரகசியமாக பின்தொடர்ந்து வந்து அறிந்திருக்கிறான். தெரிந்து கொண்டால் என்ன? என்னுடைய தெய்வீக காதலை பற்றி சோழீசர் கோயில் விமானத்தின் மீது ஏறி நின்று சொல்ல சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த இளஞ்சென்னி யார் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். என்னம்மா சொல்கிறாய் என்று கேட்டவாறு மாவலிராயன் வந்தார். ஒன்றுமில்லையப்பா, என் போக்கில் யாராவது குறுக்கே நின்றால் எனக்கு கோபம்தான் வரும். என் குணம் உங்களுக்கு தெரியாதா? சித்திரவல்லி நிலத்தை பார்த்தவாறே பேசினாள். உன் குணம் எனக்கு தெரியாதா அம்மா? ஒரு நிமிடம் கோபம் வரும், மறு நிமிடம் கொஞ்சி விளையாடுவாய். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இளஞ்சென்னிக்கு தெரியாதே. அவன் அழுத்தக்காரன், மௌனமாக இருப்பான், எரிமலை போல பிறகு சீருவான். நீங்கள் எப்படித்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு இருக்கப் போகிறீர்களோ என்று சொல்லி சிரித்தாள் மாவலிராயன். இருந்தால்தானே அந்த கவலை அப்பா. நீங்கள் நினைப்பது போல நான் அவரை மணக்க மாட்டேன், சித்திரவல்லி அழுத்தம் திருத்தமாக கூறினாள். மாவலிக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் இந்த வீட்டில் எத்தனை காலமாக வாழ்ந்து வருகிறான். உனக்காகத்தான் அவன் என்று நான் எப்போதோ முடிவு செய்துவிட்டேன். சொந்த பிள்ளை போல வளர்த்து வரும் அவனை நான் எப்படி மறக்க முடியும் அம்மா? அதனால்தான் சொல்கிறேன், அவரை நான் சொந்த சகோதரன் போல நினைக்கிறேன். என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கூறிக்கொண்டே திரும்பி கூட பார்க்காமல் வீட்டின் வெளியே வந்து வேகமாக எங்கோ சென்று கொண்டிருந்தாள். எங்கே வேகமாக செல்கிறாய் சித்திரவல்லி? கேட்டுக்கொண்டே ஜெயசிம்மன் அங்கே வந்தான். சித்திரவல்லியின் இதயம் கோபத்தால் கொதித்து கொண்டிருந்தது. நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்கள் வேலை, எனக்கு எந்த வேலையும் கிடையாது, லட்சியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது என்று சீறினாள் அவள். ஜெயசிம்மன் திகைத்து நின்றுவிட்டான். திடீரென்று சித்திரவல்லிக்கு என்ன வந்துவிட்டது? சில தினங்களாக சந்திக்காததால் ஏற்பட்ட கோபமோ? ஆவலுடன் வந்தவனுக்கு இப்படி ஒரு வரவேற்பா? ஜெயசிம்மன் மௌனம் சித்திரவல்லியின் கோபத்தை உடனே தணித்தது. வாருங்கள், வடக்கு வாசல் எல்லை காளி கோயிலுக்கு போவோம். எனக்கு இனி பயமில்லை. ரகசியமாக இனி நானே நிற்க வேண்டும். சித்திரவல்லியின் தொடர்பற்ற பேச்சு ஜெயசிம்மனுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் விருப்பப்படியே வடக்கு கோட்டை வாயில் அருகேயுள்ள காயில் கோயில் அருகே குதிரை மீது முன்னே சென்று காத்திருந்தான். சித்திரவல்லியின் அன்றைய மனமாறுதலை அறிய துடித்தான் ஜெயசிம்மன். எனக்கு ஏன் அப்படி கோபம் வந்தது என்று நினைக்கிறீர்களா? நாம் அன்று மதில் மீது நின்று பேசி கொண்டிருந்ததை பிரம்மராயர் பார்த்துவிட்டு என் தந்தையிடம் என்னென்னவோ சொல்லியிருக்கிறார் என்று பேச்சை தொடங்கினாள். என்ன சொன்னார்? அந்த பிரம்மராயர் பொல்லாதவர். அவரது யோசனைப்படி மன்னர் எல்லா காரியங்களையும் செய்கிறார். என்ன சொல்லியிருப்பார்? நம் இருவரையும் மதில் மீது பார்த்தால் என்ன, காதலர்கள் என்று நினைத்திருப்பார். அதனால்தான் அவர் மூளை வேலை செய்திருக்கிறது. நான் அன்று கவலைப்பட்டேன். காதல் வெளியே தெரியக்கூடாது என்று எண்ணி இருந்தேன். இனி தெரிந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. அது இருக்கட்டும், நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என்று அவனுடைய முகத்தை உற்று நோக்கியவாறு கேட்டாள். என்ன கேட்கப் போகிறாளோ என்ற ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தான் ஜெயசிம்மன். உங்களை அந்நிய நாட்டவர் என்று எல்லோரும் சொல்கிறார்களே, நீங்கள் எந்த தேசத்தவர்? ஜெயசிம்மன் சிரித்தான். சித்திரவல்லி, திடீரென உனக்கு ஏன் சந்தேகம் தோன்றிவிட்டது? இவ்வளவு நாட்கள் எந்த நாட்டவன் என்ற எண்ணத்தில் பழகினாய்? சித்திரவல்லி ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். தங்களுடன் பழகும்போது எனக்கு நாடு, தேசம் என்ற வித்தியாசம் ஏதும் இல்லை. இப்பொழுது மட்டும் ஏன் கேட்கிறாய்? யார் யார் உன்னை அது பற்றி கேட்கிறார்கள்? சித்திரவல்லி மீண்டும் மௌனமானாள். கேட்டுவிட்டு போகட்டுமே, நான் கவலைப்படவில்லை. சோழ தளபதியே பெரும் பொறுப்பை எந்த நாட்டவன் என்று பாராமல் ஒப்படைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கு என்ன கவலை? பொறாமை பிடித்தவர்கள் கிளப்பும் கதை. அதற்கு நான் அஞ்சிவிட மாட்டேன். நீங்களும் பயந்து விடக்கூடாது. என்னை மறந்து விடுமாறு பெரிய இடத்து நிர்பந்தம் வரலாம். நீங்கள்... சித்திரவல்லியின் குரல் ஏனோ தழுதழுத்தது. ஜெயசிம்மனின் இடது கரம் அவளை மெல்ல தழுவி தன் அருகே ரகசியம் பேச அழைப்பது போல நெருக்கியது. சித்திரவல்லி, எனக்கு ஏற்பட்ட பதவி உயர்வு பல. பொறாமைக்காரர்களுக்கு சகிக்கவில்லை. அதனால்
கோட்டை காவல் பதவியை நீல கங்கரையர் எனக்கு அளித்தார். ஆனால் இன்று பிரம்மராயர் அதை மாற்றிவிட்டார். என்ன, பிரம்மராயர் உங்களிடமும் தன் பார்வையை செலுத்திவிட்டாரா? அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு நான் சொல்லவில்லையா? பிரம்மராயரின் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது வள்ளி. சென்ற 2 நாட்களாக நான் கோட்டையின் மதில் முழுமையும் ஏறி சுற்றி பார்த்தேன். கோட்டை கதவுகளின் பலத்தை ஆராய்ந்தேன். பாதுகாவல் அரண்களில் உள்ள குறைகளை கண்டறிந்தேன். கோட்டைக்கு வெளியே செல்லும் ரகசிய வழியை தெரிந்து கொண்டேன். என்ன, ரகசிய வழியை அறிந்து கொண்டீர்களா? ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், ரகசிய வழியை செப்பனிட செய்யும் திட்டத்தை மேற்கொண்ட போதுதான் பிரம்மராயரையும் சந்தித்தேன். எதிர்பாராத வகையில் அவர் என் அருகே வந்து திடீரென்று தோளை தொட்டார். தம்பி, உன் பெயர்தான் ஜெயசிம்மனா என்று கேட்டார். உங்கள் நாட்டை பற்றி கேட்டாரா? இல்லை, என் திறமையை பற்றி உன் தந்தை புகழ்ந்ததாக கூறினார். என் தந்தையா? ஆமாம், மாவலிராயன் ஒருவரையும் புகழமாட்டான் தம்பி. ஆனால் உன்னை பாராட்டி சொன்னான். நீ வேல் வீசுவதில் வல்லவனாம், குதிரைப்படை, யானைப்படை ஆகியவற்றை பழக்குவதில் திறமைசாலியாம் என்றார். என் தந்தைக்கு உங்கள் திறமையை பற்றி இவ்வளவு தெரியுமா? என் திறமையை மாவலிராயரிடம் அவர் கேட்டு தெரிந்திருக்க வேண்டாம். என்னை பற்றி புகழ்ந்துவிட்டு, தம்பி, அடுத்த பௌர்ணமிக்குள் படையெடுப்பு உறுதி. நீ குதிரை படைகளை நடத்திச் செல். கோட்டை பாதுகாவலுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நாகைப்பட்டினத்தில் சோனக நாட்டிலிருந்து நிறைய குதிரைகள் வந்து மரக்கலத்தில் இறங்கியுள்ளன. அவற்றை இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய் என்றார். சித்திரவல்லியின் உதடுகள் துடித்தன. ஜெயசிம்மனின் இறுக்கமான அணைப்பிலிருந்து மெல்ல விடுவித்து கொண்டு, அன்பே, அந்த பிரம்மராயர் தன் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டார் என்று பரபரப்புடன் கூறினாள். எப்படி? என் தந்தையிடம் எனக்கு திருமணம் நிச்சயிக்க ஏற்பாடு செய்ய சொன்னார். என் தந்தை இளஞ்சென்னியை நிச்சயிக்க ஏற்பாடுகள் செய்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீங்கள்... சித்திரவல்லியின் குரலில் சோகம் நிறைந்திருந்தது. போர்க்களம் செல்ல வேண்டியது என் கடமை இல்லையா சித்திரவல்லி? ஆனால் என் கவலையெல்லாம் அந்த அழகிய சிலையை இன்னும் நான் காணவில்லையே என்பதுதான் என்று கூறிய ஜெயசிம்மனின் மனப்பான்மையை விசித்திரமாக நோக்கினாள் சித்திரவல்லி. எந்த சிலையை என்று அவள் வாய்விட்டு கேட்கவில்லை. தனக்குள்ள ஆர்வமும் காதல் வேகமும் ஜெயசிம்மனுக்கு இல்லையே என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 6. பிரம்மராயர் ஜெயசிம்மனுடன் பேசியவாறே நடந்தார். அவரது பேச்சு பொதுவாக இருந்தாலும் பொருள் நிறைந்திருந்தது. ஜெயசிம்மன் மிகவும் கவனமாக மறுமொழி கூறிக்கொண்டு அவருக்கு ஈடுகொடுத்து நடந்தான். அந்த முதிய பருவத்திலும் அவரிடமிருந்த மிடுக்கு குறையவில்லை. ஜெயசிம்மனுடன் நீண்ட நாட்கள் பழகியவரை போல அவர் பேசினார். போர் என்றாலே எனக்கு பிடிப்பதில்லை ஜெயசிம்மா. அமைதியான மக்களின் வாழ்வை குலைக்க வருவதன் பெயர் யுத்தம். ஒரு உயிரை கொல்லும் சக்தி வாளுக்கு, ஆனால் ஒரு உயிரை படைக்கும் சக்தி அதற்கு உண்டோ? நீ என்ன நினைக்கிறாய் ஜெயசிம்மா? பிரம்மராயர் எதற்காக தன்னை பார்த்து கேட்கிறார்? ஒருவேளை தன்னை பற்றிய உண்மை தெரிந்து கொண்டிருப்பாரோ? உண்மை தெரிந்த பிறகும் நாட்டில் தன்னை உலவவிட சோழர்களின் புத்தி இன்னும் மங்கிவிடவில்லை. என்ன யோசிக்கிறாய் ஜெயசிம்மா? யோசிக்க என்ன இருக்கிறது? என்னை போன்றவர்களுக்கு யுத்தம் இல்லை என்றால் வேலை இல்லாமல் போய்விடும். ஏன் ஜெயசிம்மா, இளைஞர்கள் என்றால் போர் புரியத்தான் வேண்டுமா? போர் வீரனாக ஒவ்வொரு இளைஞனும் மாறி படையில் சேர்ந்துவிட்டால் மற்ற தொழில்களை யார் செய்வது? அது எனக்கு பிடிக்கவில்லை. வேளக்கார படையினரை தவிர படை வீரர்களே சமாதான காலத்தில் இருக்கக்கூடாது. ஏர் பிடிக்க வேண்டும், நூல் நூற்று ஆடை நெய்ய வேண்டும், கலை பயில வேண்டும், கற்றதை மற்றவருக்கு போதிக்க வேண்டும். போர் முரசம் கேட்டவுடன் தத்தம் தொழிலை விட்டுவிட்டு அப்படியே ஓடி வர வேண்டும். பிரம்மராயர் அழுத்தம் திருத்தமாக பேசினார். அடிக்கடி வெள்ளி பூன் கைத்தடியை தட்டி கொண்டே பேசினார். ஜெயசிம்மன் மெல்ல சிரித்தான். என்ன சிரிக்கிறாய் ஜெயசிம்மா? நான் சொல்வதில் அதிசயம் ஏதும் இல்லை. தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் அப்படித்தான் தலைமுறை தலைமுறையாக நடைபெறுகிறது. நீ பிறந்தது எந்த ஊர் என்று சொன்னாய்? ஏன், உனக்கு தெரியாதா என்ன? மிகவும் சாதாரணமாக கேட்பது போல கேட்டார். யாதும் ஊரே சுவாமி. பண்டைய இலக்கியங்களை படித்திருப்பாய் போல இருக்கிறது. ஆனால் பேச்சில் பிராகிருதமும் தெலுங்கு வாசனையும் வீசுகின்றனவே. எந்த இலக்கியமும் நான் படிக்கவில்லை சுவாமி. சிறுவயதிலிருந்தே காளஹஸ்தியில் வாழ்ந்தேன். முரட்டுத்தனமான கலைகள் பயின்றேன். நிழலுக்கு கூட தமிழ் பள்ளியில் ஒதுங்கவில்லை. எல்லாம் கேள்வி ஞானம். கற்றலில் கேட்டல் நன்று. கொஞ்ச நாள் காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்திலும் படித்தேன். ஓ, காஞ்சியிலா?
காஞ்சி மாநகரம் நகரங்களில் சிறந்தது. அங்கே கைலாசநாதருக்கும் வைகுண்ட பெருமாளுக்கும் சரிசமமாக கோயில் எடுப்பித்துள்ளார்கள். சக்கரவர்த்திகளிடமும் அதைத்தான் சொல்கிறேன். சோழீசருக்கு எடுத்துள்ள பெரிய கோயிலை போல விஷ்ணுவுக்கும் கோயில் எடுக்குமாறு கூறுகிறேன். பொருள் வேண்டாமா என்கிறார் அரசர். பணம், பொன், பொருள் சோழ சக்கரவர்த்திகளிடம் இல்லாததா? இப்படி சொல்லிவிட்டு பிரம்மராயர் சற்று நிறுத்தினார். கடைக்கண்ணால் ஜெயசிம்மனின் முகத்தை அளந்தார். உலகளந்த பிரம்மராயரான வாசுதேவன், ஏன் உன் நடை தளர்கிறது ஜெயசிம்மா? வேறு அலுவலுக்கு செல்பவனை நான் திசை திருப்பி விட்டேனா? முக்கியமான இடம் ஒன்றை உனக்கு காட்ட வேண்டும் என்றுதான் உன்னை அழைத்து போகிறேன் என்று அவர் கூறியவுடன் ஜெயசிம்மன் அவரை திரும்பி பார்த்தான். அவன் மனம் கேள்விக்குறியால் நிறைந்தது. உலக அளந்தார் என் மனதை அளக்க பார்க்கிறாரா? தன்னிடம் திடீரென அன்பும் பரிவும் ஏற்படுவானேன்? முக்கியமான இடத்தை காட்டப் போகிறாராமே. கோட்டை காவல் பிரிவிலிருந்து மீண்டும் படைப்பிரிவுக்கே மாற்றிவிட யோசனை கூறிய இவர் முக்கிய இடத்திற்கு என்னை ஏன் அழைத்து செல்கிறார்? எந்த இடமோ எதற்காகவோ? ஜெயசிம்மா, நீ பிறந்த ஊர் காலத்தி என்று தானே கூறினாய்? நான் ஒருமுறை கண்ணப்ப நாயனார் அவதரித்த திருக்காலத்திக்கு சென்றிருக்கிறேன். அந்த ஊரில் நின்றுதான் பதியிலாதார் 40 பேரை மாவீரர் ராஜராஜர் தஞ்சைக்கு அழைத்து வந்தார். அது தெரியுமா உனக்கு? தெரியும் சுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பூஜை வேளையில் நாட்டியமாட அவர்களை அழைத்து வந்தார். தங்கள் உடல், பொருள், ஆவி மூன்றையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து இறைவனுக்கே தம் கலை என்று வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பரம்பரையில் வந்தவர்கள் சிலரை ராஜராஜரின் புதல்வர் ராஜேந்திர சோழர் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் குடியேற்றினார். பிரம்மராயர் இப்படி கூறியவுடன் ஜெயசிம்மன் சிரித்தான். எதற்காக சிரிக்கிறாய் ஜெயசிம்மா? பதியிலாதார் பரம்பரையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் குடியேற்றியதாக கூறினீர்களே, அது எப்படி சாத்தியமாயிற்று? பதியிலார் குடும்பம் எப்படி வளர்ந்தது என்று யோசித்தேன். சிரிப்பு வந்தது. பிரம்மராயரும் சிரித்தார். பொல்லாத பிள்ளையப்பா நீ. அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்வதற்காக உன்னை நான் இங்கு அழைத்து வரவில்லை என்று கூறிய அவர் சிறிது நேரம் மௌனமாக நடந்தார். பிறகு அகன்ற வீதியிலிருந்து கிளை பிரிந்த சிறு வீதிக்குள் நுழைந்தார். ஜல் ஜல் என்ற சதங்கையொலி கேட்டது. மேகங்கள் சேரும்போது எழும் ஓசையோ என்பது போல மத்தள ஒலி ஒலித்தது. குழலின் இனிய இசையும் வீணையின் சுதநாதமும் தென்றல் போல குளுமையாக பரவின. திண்ணையின் தூணை பிடித்து நின்றிருந்த மை விழியார்கள், தாழ்வாரத்தில் ஒயிலாக அமர்ந்திருந்த தளிர் நிறத்தார்கள், பலகனியின் வழியே பார்வையை வீசும் பாவையர்கள் திடீரென்று எழுந்து உள்ளே ஓடினார்கள். வண்டிரண்டு மொய்த்தனவோ எனத்தகும் இமை உடையாரும், எட்பூ எனக்கு நிகரோ எனத்தகும் நாசி உடையாரும், செங்கலசமோ செவ்விள நீரோ என்று பிரமைத்தட்டும் தனங்களுடையாரும், ஆலிலை போல வயிறுடையாரும், அதிலே வெள்ளி சுழி போல நாபிக் கமலமுடையவரும், அபிநயம் செய்வதற்கு ஏற்ப வேயுறு தோளுடையவரும், பிடியின் துதிக்கையோ என்ற கரங்களை உடையவரும், பொய்யோ மெய்யோ இவருக்கு உண்டோ இடை என்னும் ஐயம் ஏற்படுத்தும் துடி இடையாலும் வீடுதோறும் ஏற்படுத்திய கலகலவென்ற ஒலி ஒரு கணம் அடங்கி மழை நின்ற பிறகு ஏற்படும் அமைதியை அந்த வீதியில் ஏற்படுத்தியது. வாழ்நாளை கலைக்காகவே அர்ப்பணித்த இந்த கணிகையருக்கு அளிக்கப்பட்டுள்ள மானியம் போதாதென்று நான் மன்னரின் இளவலிடம் தெரிவித்திருக்கிறேன் என்றார் பிரம்மராயர். தாமரை தடாகத்தில் இலைகளிடையே மறைந்தும் மறையாமலும் தெரியும் மலர் போன்று சாளரத்தின் வழியே தென்பட்ட பாவையர் முகத்தை பார்த்தும் பார்க்காதவன் போல நடந்த ஜெயசிம்மனின் பார்வை ஒரு வீட்டில் நிலை பெற்று நின்றது. அந்த விழிக்குடைய அரம்பையை எங்கோ சந்தித்திருக்கிறோமே என்ற சிந்தனையை ஓட விடுவதற்குள், இந்த வீதி வழியே இளம் வாலிபனான உன்னை அழைத்து வந்து சிந்தனையை தடுமாற வைக்கும் எண்ணமில்லை எனக்கு. ஜெயசிம்மா, இந்த வீதியை கடந்துதான் கல்தச்சர் வீதிக்கும் செல்ல வேண்டும். ஸ்தபதி ஆடவல்லானை சந்திக்க நாம் செல்கிறோம் என்ற பிரம்மராயரின் வார்த்தைகள் அவன் பார்வையை திருப்பின. சிற்பியின் இல்லத்திற்கா? கங்கை கொண்ட சோழபுரத்து அமர சிற்பங்களை சிருஷ்டித்த சிற்பியின் குடிலுக்கா செல்கிறோம்? ஆகா, அந்த ஒரு சிற்பம் போதுமே. உமாதேவியார் அருகே அமர்ந்திருக்க பரமேஸ்வரன் சண்டீஸ்வரருக்கு மாலை சூட்டும் அமர சிற்பத்தை படைத்த சிற்பியை நாம் காணப்போகிறோம். இதயமே, சற்று அமைதியாக இரு. படபடப்பால் ஏதாவது விபரீதத்தை ஏற்படுத்தி விடாதே. உன் நாட்டின் செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்து அற்புத கோயிலை கட்டிய சோழ மன்னன் மீதுள்ள ஆத்திரத்தை இப்போது வெளிப்படுத்தி விடாதே. இதயமே, சற்று மௌனமாக இரு. கண்களே, பொறாமையை வெளிப்படுத்தி விடாதீர். தாய் நாட்டு கோயிலை பாழாக்கிய சோழனது பெருமையை நிலைநாட்டும் சிற்பங்களை உருவாக்கிய சிற்பியின் திறமையை கண்டு கலங்கி கண்ணீர் உகுக்காதீர்கள். கண்களே, கண்ணீர் பெருக்காதீர்கள். நாவே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்.
உன் அடக்கமான கிருபையால்தான் நான் இவ்வளவு காலமாக விரோதியின் நாட்டில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்கிறேன். நீ இந்த சமயத்தில் காட்டி கொடுத்து விடாதே. பிரம்மராயர் தங்கள் குடிலை தேடி வந்திருக்கிறார் என்றவுடன் சிற்பிகள் முகமலர மிகவும் பயபக்தியுடன் வரவேற்பு அளித்து தலைமை சிற்பியிடம் தெரிவிக்க ஓடினர். அங்கே சிற்பி ஆடவல்லான் விரைந்து வந்தார் வரவேற்க. உன் தந்தை ஜீவியந்தராக இருந்தபோது இங்கே ஒரு முறை வந்திருக்கிறேன் என்று கூறி சற்று சுற்றும் முற்றும் பார்த்தார் பிரம்மராயர். ஆடவல்லானுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. பரபரப்புடன், தங்கள் ஆசியாலும் மன்னர்பிரானின் கிருபையாலும் என் தந்தையின் பெயரை நிலைநாட்ட முயன்று வருகிறேன் சுவாமி என்று அடக்கமாக கூறியவன் அவரை புறக்கடை தோட்டத்துக்கு அழைத்து சென்றான். கிணிங் கிணிங் என்று சிற்றுளி ஓசை எழுந்து கொண்டிருந்தது. சிறு சிறு தீப்பொறிகள் உளி மோதும் போது ஏற்பட்டன. வாளோடு வாள் மோதும்போது எழும் ஓசையை விட இந்த ஒலி மனதுக்கு இதமாக இருக்கிறது என்று ஜெயசிம்மன் கூறியவுடன் பிரம்மராயர் அவன் பக்கம் திரும்பி, வாளோடு வாள் மோதாவிட்டால் உனக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே ஜெயசிம்மா என்று கூறி நகைத்தார். பொல்லாதவர் இந்த பிரம்மராயர். ஆடவல்லான் ஜெயசிம்மனை அறிந்து கொள்ள விரும்புவன் போல நோக்கினான். இந்த இளைஞனுக்கு சிற்பக்கலையை கற்றுக் கொடுங்களேன். சிற்பம் என்றால் நேரம் போவது தெரியாமல் நின்று விடுவான். உங்கள் சிற்பக்கூடத்தில் சேர்த்து கொண்டால் வேலையும் வாளையும் எரிந்து விடுவான் என்று கூறி ஜெயசிம்மனை கூர்ந்து நோக்கினார் பிரம்மராயர். சிற்பக்கலை பயில ஆசைதான், ஆனால் சாளுக்கிய நாட்டு படையெடுப்பு முடிந்து வெற்றி வாகை சூடிய பிறகுதான் என்றான் ஜெயசிம்மன் உற்சாகமாக. ஏதோ நினைத்து கொண்டவன் போல ஆடவல்லான், சுவாமி மறந்துவிட்டேனே, நமது சக்கரவர்த்திகள் கல்யாணபுரத்திலிருந்து கொண்டு வந்த துவாரபாலகர் சிலையைப் போல மற்றொன்று தயாரித்து முடித்துவிட்டேன். தாங்கள் பார்க்க வேண்டும், சக்கரவர்த்திகளையும் அழைத்து வந்து காட்ட வேண்டும் என்றான். அதற்காகத்தான் நான் வந்தேன். அந்த துவாரபாலகர் சிலையை தாராசுரத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்திகள் திருவுளம் கொண்டுள்ளார். இங்கே பெரிய கோயிலிலேயே வைக்கப் போவதாக நான் நினைத்தேனே. இல்லை இல்லை, தாராசுரத்துக்கு கருவறை வாயிலில் துவாரபாலகர் சிலை இல்லை. இந்த சிலையை அங்கே அமைப்பது சால சிறந்தது. இந்த சிலையின் அடிப்பீடத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ விஜயராஜேந்திர தேவர் கல்யாணபுரம் எரிந்து கொண்டு வந்த துவாரபாலகர் என்று பொறித்துவிடுங்கள். மன்னர் பெற்ற வெற்றியை துவாரபாலகர் என்றுமே தெரிவித்து கொண்டு நிற்கட்டும். சாளுக்கிய மன்னர் ஆகம வல்லனை நிற்க வைப்பதற்கு மாறாக சிலையை நிற்க வைக்க வேண்டும் என்பது மன்னரின் திருவுள்ளம் போலும் என்றான் ஆடவல்லான். ஜெயசிம்மனின் இதயம் படபடத்தது, உடல் துடித்தது, கரங்கள் உடைவாளை தொட்டன. இந்த தடவை நடக்கும் போர் சாளுக்கியர்களை பூண்டோடு அழித்துவிடும் போராக இருக்கும். அந்த நாட்டில் முக்கியமானவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது சக்கரவர்த்திகளின் திட்டம். அந்த வெற்றியை கொண்டாட தாராசுரத்தை கலைக்கூடமாக்க முடிவு செய்துள்ளார். உன் திறமை முழுவதையும் நீ புலப்படுத்த வேண்டும் என்று கூறிய பிரம்மராயர், இந்த சிலையை மிகவும் கவனமாக பின்னப்படுத்தாமல் தாராசுரத்துக்கு அனுப்ப வேண்டும். பல காத தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போது கூட துளி கூட மூலியாகவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறி வந்த பிரம்மராயர் ஜெயசிம்மனுடன் ஏதோ கூறி திரும்பினார். நம் ஜெயசிம்மனை அங்கே காணவில்லை. சிற்பங்களை காண சென்றவன் உயிருள்ள ஜீவ சிற்பத்தையே கண்டுவிட்டான். சற்று முன்பு வீடு ஒன்றின் நிலைப்படி அருகே கண்ட கண் அழகியே அந்த ஜீவ சிற்பம். அவள் செதுக்காத பாறை ஒன்றின் மறைவில் நின்று கொண்டிருந்தாள். நீ இங்கேயே இருக்கிறாய்? எவ்வளவு நாட்களாக? அவள் அருகே நெருங்கி கேட்டான். அவள் இதழ்களை குவித்து ஷ் என்று சைகை செய்து, அந்த கிழவனுக்கு பாம்பு செவி. நாளை இரவு பெரிய கோயிலின் முதல் மாடத்தில் என்னை சந்தியுங்கள், விவரம் கூறுகிறேன் என்றாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.